ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி 10 9ஆம் திருமொழி. இந்த பதிகத்தில் என்ன விசேஷம் என்ன என்றால், ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு பழமொழியை கையாளுகிறார் திருமங்கை ஆழ்வார். இது ஒரு தாய் பாசுரம். பெருமான் மீது மையல்பட்ட தன்னுடைய மகளை பற்றி பெருமான் என்ன நினைக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாசுரங்கள்லாம். பார்வை எப்படி இருக்கு. புல்லுருவாகி நள்ளிருள் வந்த பூதனை மாலை இலங்கை ஒள்ளரி மண்டி உண்ண பணித்த ஊக்கமதனை நினைந்தோ கள்ளவிழ் கோதை காதலும் எங்கள் காரிகை மாதர் கருத்தம் பிள்ளை தன் கையில் கிண்ணமே ஒக்க பேசுவது எந்தை பிரானே. புல்லுருவாகி நள்ளிருள் வந்த புதனை மாள இலங்கை ஒள்எரி மண்டி உண்ண பணித்த ஊக்கமதனை நினைந்தோ கள்ளவிழ் கோதை காதலும் எங்கள் காரிகை மாதர் கருத்தும் பிள்ளைதன் கையில் கிண்ணமேயொக்க பேசுவது எந்தை பிரானே. இதில் இருக்கிற பழமொழி பர்ஷன் பிள்ளைதம் கையில் கிண்ணமே ஒக்க. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை கையில் கிண்ணம் வச்சுட்டுருக்கு. அந்த கிண்ணம் அது என்ன பெரிய பிரச்சனை? எப்போ வேணால் அந்த கிண்ணத்தை அந்த குழந்தைகிட்ட நம்ம பிடிங்கலாம், எடுத்துக்கலாம். அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற நினப்பு தான் பிள்ளை தன் கையில் கிண்ணமே அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. மேலே என்ன, நள்ளிருள் வந்த பூதனை மாள, பூதனையை அழித்த அந்த ஒரு காரியம். இலங்கை ஒள்ளெரி மண்டி உண்ண, ஒள்ளெரினா பிரகாசமான நெருப்பு, இலங்கையை எரித்து உண்ண அந்த பணித்த ஊக்கமதனை நினைந்தோ. பெருமாள் இப்படி நினைக்கிறாராம். பூதனையை கொண்டோம், நம்ம எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கோம், இலங்கையை எரித்தோன், அந்த ஊக்கமதனை நினைந்தோ. இந்த நினப்பு உமக்கு இருக்கிறதுனால நீர் என்ன பண்ணுறீர்? எங்களுடைய கள்ளவிழ்கோதை காதலும், கள்ளவிழ்கோதைன்னா தேன் இருக்கிற மலர்களை சூடி இருக்கின்ற கூந்தலை உடைய என்னுடைய பெண்ணுடைய காதலும் எங்கள் காரிகை மாதர் கருத்தும். சுற்றி இருக்கிறவா இந்த பொண்ணை பற்றி பேசுகிற அந்த இயேசுகளும்னே புரிஞ்சுக்கலாம். இயேசுகளும் நீர் என்ன நினச்சின்னு இருக்கீர்? பிள்ளை தன் கையில் கிண்ணமே ஓக்க. குழந்தை கையில் இருக்கிற கிண்ணம் மாதிரி தான் இது, ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்பயும் சமாளிச்சுக்கலாங்கிற அந்த நினப்பில் இருக்கீரோ அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதான்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புல்லுருவாகி நள்ளிருள் வந்த பூதனை வாழ, அவளை சாகடித்தது ஒரு ஊக்கம் இது காரியம்தான். அப்புறம் இலங்கை ஒள்எரி மண்டி உண்ண பணித்த ஊக்கமதனை நினைந்தோ. பெருமாள் இதெல்லாம் நினைக்கிறாராம். கள்ளவிழ் கோதை காதலும் எங்கள் காரிகை மாதர் கருத்தும் பிள்ளைதன் கையில் கிண்ணமே ஒக்க பேசுவது எந்தை பிரானே. உங்கள் மனசில் இந்த நினப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படியே அடுத்த பாசுரம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாசுரம். மன்றில் மலிந்து கூத்து வந்தாடி மால் விடைகேழும் அடர்த்து ஆயர் அன்று நடுங்க ஆனிரை காத்த ஆண்மைகொலோ அறியேன் நின்ற பிரானே நீழ்கடல் வண்ணா நீ இவள் தன்னை நின் கோவில் முன்றில் கெழுந்த முருங்கையில் தேனா முன் கைவளை கவர்ந்தாயே. மன்றில் மலிந்து கூத்து வந்தாடி மால்விடை ஏழும் அடர்த்து ஆயர் அன்று நடுங்க ஆனிரை காத்த ஆண்மைகளோ அறியேன் நின்ற பிரானே நீழ்கடல் வண்ணாம் நீவள் தன்னை நின்கோவில் மன்றில் கெழுந்த
முருங்கையில் தேனாம் முன்கையில் தேனாம் முன்கை 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 தேனா தேனான்னு நினச்ச தேனா முன்கை வளை கவர்ந்தாயே. இப்படி புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த முன்றில் மேலெழுந்த முருங்கையில் தேன். இதுதான் நம்ம வீட்டு நம்ம பார்த்து வாசலில் ஒரு முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரத்தில் ஒரு தேன் கூடு இருக்குது. அந்த தேனை எப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். தேனியை துரத்திட்டு தேன் எடுத்துக்கலாம். அப்படி நினச்சிட்டு இருக்காராம் பெருமாள் இந்த பொண்ணை பற்றி. அது மாதிரி முன்கை வளை கவர்ந்தாய், அவனுடைய பெண்ணுடைய வளையை கவர்ந்து விட்டாயே. எப்படி இருக்கு? முன்றில் மேலெழுந்த முருங்கையில் தேன் மாதிரி என்னுடைய பெண்ணின் கைவளையை கவர்ந்தாயேன்னு பெருமாள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார். மேலே சொல்கிறார், மன்றில் மலைந்து கூத்து வந்தாடி. வந்துன்னா மன்றில் வந்துன்னா எல்லோரும் சேர்ந்துருக்கிற இடத்துல நீ கூத்தாடுகிறாய். அப்புறம் விடை ஏழும் அடர்ந்து அறுதுகளை அடர்த்து நப்பினை கல்யாணம் செய்து கொண்டது. ஆயர் நன்று நடுங்க ஆனிரை காத்த இந்திரன் அனுப்பிய அந்த பெருமழையிலிருந்து ஆனிரைகளை கோவர்தனகிரியை எடுத்து காத்த அந்த ஆண்மைகளோ அறியேன். எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினப்பில் இருப்போனும்னு அர்த்தம். இப்போ பெருமாளை கூப்பிட்டு நின்ற பிரானே. ரொம்ப ஜேஷ்டஹா ஸ்ரேஷ்டஹான்னு ரொம்ப நாளாக, ஜேஷ்டானா ரொம்ப பிரியாசமாக ரொம்ப நாளாக இருக்கிறவன். நீழ்கடல் வண்ணா அர்த்தமாக இருக்குது. இவள் தன்னை இந்த பெண்ணை நின் கோவில் மன்றில் மேலெழுந்த முருங்கையில் தேனா முன்கை வளை கவர்ந்தாயோ. உன்னோட கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற முருங்கை மரத்தில் இருக்கிற தேன் கூட்டிலிருந்து தேனை எடுப்பது மாதிரி இந்த பெண்ணினுடைய கைவளையை கவர்ந்தாயே அப்படின்னு சொல்கிறார். படிக்கலாம். மன்றில் மலிந்து கூத்து வந்தாடி மால்விடங்கேழும் அடர்த்து ஆயர் அன்று நடுங்க ஆனிரை காத்த ஆண்மைகளோ அறியேன். நின்ற பிரானே நீழ்கடல் வண்ணா நீ இவள் தன்னை நின்கோவில் முன்றில் மேல் எழுந்த முருங்கையில் தேனா முன்கை மழை கவர்ந்தாயே. இது ரெண்டாவது. இது புரிஞ்சுடுத்தவங்களுக்கு இந்த பழமொழி அந்த முன்றில் மேலெழுந்த முருங்கையில் தேன் அப்படின்னு. அப்புறம் ஆர்மலியாழி சங்கொடு பற்றி ஆற்றல் மிகுத்து கார்முகில் வண்ணா கஞ்சனை முன்னம் கடந்தனின் கடுந்திரல் தானோ நேரிழை மாதை இந்நிலத்தொத்தை நித்திலத்தொத்தை நெடுகடல்ல முதனை யாழை ஆரழில் வண்ணாம் அங்கையில் வட்டாம் இவள் எனக் கருதுகின்னாயே. ஆர்பலியாழி சங்குடு பற்றி மற்ற ஆற்றல் மிகுத்து கார்முகில் வண்ணாம் கம்சனை முன்னம் கடந்த நின் கடும் திரள்தானோ நேரிழை பாதை நித்திலத்தொத்தை நெடுங்கடல் அமுதனையாளை ஆர்கழில் வண்ணா அங்கையில் வட்டாம் இவள் எனக் கருதுகின்னாய். யாரு? அங்கையில் வட்டாம், கையில் இருக்கிற வட்டுன்னா ஒரு சின்ன கப்பு போல் இப்போ நம்மளை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அந்த அங்கையில் வட்டாம்ங்கிறது பழமொழி. இந்த பொண்ணை இப்படி நினச்சின்னு இருக்க அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிறா அம்மா. சரி, ஆர்மலின்னா அழகுமிக்க சக்கரத்தோடு சங்கொடு பற்றி ஆற்றல் மிகுத்து. பெருமானுக்கு தானாகவே ஆற்றல் இருக்குது, அதுக்கு மேலே இந்த சங்கு வேறு இருக்குது, சக்கரம் இருக்குது, அதனால் இன்னும் ஆற்றல் மிகுகிறது. கார்முகில் வண்ணா அர்த்தமாகுது. கம்சனை முன்னம் கடந்த நின் கடுந்திரல் தானோ. கம்சனை கொன்ற அந்த பெரிய கம்பீரமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீர். நேரிழை மாதை, நேரிழைன்னா அழகிய ஆபரணங்கள் அணிந்திருக்கிற இந்த பெண்ணை நித்திலத்தொத்தை, அது முத்துக்குவியல் போன்றிருப்பவர்களை
நெடுங்கடல் அமுதனையானை, கடலிலிருந்து கடைந்து எடுக்கப்பட்ட அமுது போன்றவளை, அமுதனையாளை அமுது அணையாளைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அமுதனையாளைன்னு அமுது போன்றவளை. ஆரெழில் வண்ணா, நீர் அழகு தான், ரொம்ப அழகாக இருக்கிற வண்ணா. அங்கையில் கட்டாம், கையில் இருக்கிற ஒரு கப்பு மாதிரி, சின்ன பாத்திரம் மாதிரி இவள் என கருதுகின்றாய். நம்ம இப்படி கப்பு வச்சு கேர்லெஸ்ஸாக இருப்போம், அதே மாதிரி இருக்காயோன்னு அர்த்தம். படிக்கலாம். ஆர்மலி ஆழி சங்கொடு பற்றி ஆற்றலை ஆற்றல் மிகுத்து கார்முகில் வண்ணா கம்சனை முன்னம் கடந்த நின் கடுந்திரல் தானோ, பெரிய கம்பீரந்தானோ. நேரிழை மாதை நித்திலத்துவத்தை நெடுங்கடல் அமுது அணையாளை ஆரெழில் வண்ணாம் அங்கையில் கட்டாம் இவள் என கருதுகின்றாயோ. இவள் வேற ஒன்றும் இல்லை, என் கையில் இருக்கிற கப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காயோங்கிற. இப்படியே இதே மாதிரி தான் ஒரு பாசனம் இருக்கும். மல்கிய தோளும் மான் உரியதழும் உடையவர் தமக்கும் ஓர் பாகம் நல்கிய நலமும் நரகனை தொலைத்த கரதலத்தமதியின் அமைதியின் கருத்தோ அல்லியங்கோதை அணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய். சொல்லி என் நம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு என்றவாறே. மல்கிய தோளும் மான் உரி அதழும் உடையவர் தமக்கும் ஓர் பாகம் நல்கிய நலமோ நரகனை தொலைத்த கரதலத்து அமைதியின் கருத்தோ அல்லியங்கோதை அணிநிறங்கொண்டு வந்து முன்னே நின்று போகாய். சொல்லி என் நம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு என்றவாறே. தொண்டர் கைத்தண்டு அப்படிங்கிறன்னா நமக்கு கீழே செய்கிற வேலை செய்கிறவாளோட கையில் இருக்கிற குச்சி மாதிரி, இப்போ போலீஸ் கையில் இருக்கிற லத்தி மாதிரி. நான் ஒரு அமைச்சர்னு வச்சுக்கோங்க, என்னோடய கீழே இருக்கிற போலீஸ்காரெலாம் லத்தி வச்சுருக்கேன், அது எப்படி எனக்கு யூஸ் ஆகும்? நான் என்ன வேணால் சொல்லலாம், அது நடக்கும். அதுதான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன் என்னுடைய பெண்ணை. உங்கள் தொண்டர் கைதண்டு என்றவாறே. இந்த உங்கள் தொண்டர் கைதண்டு அப்படிங்கிறது பழமொழி படிப்பாங்க. மல்கிய தோளும், மல்கியதுன்னா ரொம்ப பலம் மிக்க தோளையும், மானுரியதழும், அதழும்னா மானுடைய தோலையே தன்னுடைய ஆடையாக அணிந்திருக்கிற அந்த உடையவர் தமக்கும் ஓர் பாகம், அப்படிப்பட்ட சிவபிரானை தனக்கு ஒரு பாகமாக நல்கிய நலமோ, அவர் கொடுத்ததில் இவருக்கு பெரிய கம்பீரம் பெருமாளுக்கு. நல்கிய நலம், ஆஹா எவ்வளோ நல்ல காரியம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நினைப்போ. அப்புறம் நரகாசுரனை தொலைத்த கரதலத்து அமைதியின் கருத்தோ, இவருடைய கையோட அமைதின்னு என்ன, எதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிற அந்த திறமையை நினைச்சோம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது சிவபிரானுக்கு ஒரு பாகம், தன் உடம்பில் ஒரு பாகம் கொடுத்தோம் அப்படிங்கிற அது ஒரு பெருமை, அதை நினச்சிட்டு இருக்காராம் பெருமாள். இப்போ நரகாசுரனை தொலைத்து தன்னுடைய கையின் வலிமையை காட்டிய அதை நினச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி இப்போ தான் பண்ண பற்றி சொல்கிறார். அல்லியங்கோதை, அல்லி என்ன, அல்லுன்னா இருட்டு, இருண்ட கூந்தலை உடைய என்னுடைய பெண், அணிநிறம் கொண்டு அவளுடைய உடல் நிறத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து முன்னே நின்று போக, அந்த பெண் முன்னால் நிற்க மாட்டேன் என்கிறாள். சொல்லி என் நம்பி, இன்னும் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இவளாகி நீ உங்கள் தொண்டர் கைதண்டு என்றவாறு. இவளை என்ன நினச்சின்னு இருக்க, உன்னுடைய அடியார்களிடையே இருக்கிற அவள் கையில் வச்சுன்னு இருக்கிற அந்த கோல் கம்பு மாதிரி நினச்சின்னு இருக்கேன், என்ன வேணால் பண்ணலாம் அதை வச்சுருந்து, அது மாதிரி படிக்கலாம் நினைக்கிறேன். மல்கிய தோளும் மான்முறி அதழும் உடையவர் தமக்கும் ஓர் பாகம் நல்கிய நலமோ. இந்த பாகம் நல்கிய நலமோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம், சேர்ந்து புரிஞ்சுக்கணும். நரகனை தொலைத்த கரதலத்து அமைதியின் கருத்தோ அல்லியங்கோதை அணிநிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய்.
சொல்லி என் தம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு என்றவாறே. அப்படி செரு அழியாத மன்னர்கள் மாள தேர்வலம் கொண்டு அவர் செல்லும் அறுவழி வானம் அதர்வடக் கண்ட ஆண்மைகளோ அறியேன் நான். திருமொழி எங்கள் தேமலர்கோதை சீர்மையை நினைந்திலை அந்தோ பெருவழி நாவர் கனியினும் கெளியல் இவளை பேசுகின்றாயே இவள் என பேசுகின்றாய். கரெக்டாக படிக்கலாம். செருவழியாத மன்னர்கள் மாள தேர்வலம் கொண்டு அவர் செல்லும் அறுவழிவானம் அதர்வடக் கண்ட ஆண்மைகளோ அறியேன் நான். திருமொழி எங்கள் தேமலர்கோதை சீர்மையை நினைந்திலை அந்தோ பெருவழி நாவர் கனியினும் எளியல் இவள் என பேசுகின்றாயே. பெருவழி நாவர் கனின்னா பெரிய வழியில் பெரிய நாவற்பழம் மரம் இருக்குது. அதுலேருந்து அதுவாகவே நாவற்கனிகள்லாம் கீழே விழுந்துடும். எவ்வளோ சுலபம் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நமக்கு போகிறப்போ நம்மளே பொறுக்கி சாப்பிட்லாம். அப்படி ஒரு திருவழியில் இருக்கிற நாவல் மரத்திலிருந்து விழுகின்ற நாவற்கனி போன்ற இவளை பேசுகின்றாயே. இதுதான் இந்த இதில் பழமொழி என்ன? பெருவழி நாவர் கனியினும் எளியல். இது ரொம்ப அதை விட எளிமையானவள் இவள் இன்னும் அப்படின்னு அர்த்தம். மேலே படிக்கலாமாகும். செருவழியாத மன்னர்கள், இதுவரையிலும் தோற்காதவர்கள் அவர்கள். அந்த மன்னர்களெல்லாம் தேர்வலம் கொண்டு பார்த்தனுக்கு சாரதியாக அந்த தேரை ஓட்டி சென்று அவர் செல்லும் அறுவழிவானம் அதர்வடக் கண்ட. இதுதான் விசேஷம். அறுவழினா சாதாரணமாக யாரும் போக மாட்டா, போக ஆசைப்பட மாட்டா. அந்த வழி இது என்னது? வானம் அதர்படான வானத்திற்கான வழி. வானந்த யமலோகப்பட்டணத்திற்கான அதர்ண வழி. அந்த வழியை அவர்கள் பார்க்கும்படியாக செய்த ஆண்மைகளோ அறியேன். புரியுறது உங்களுக்கு? அதாவது சாதாரணமாக தோற்காத மன்னர்கள் அவர்கள் அழியும்படியாக அந்த பார்த்தனின் தேரை ஓட்டி அவர்கள் வானத்திற்கு யமபட்டணத்திற்கு செல்லும் வழியை காண்பித்த அந்த ஆண்மைகளோ அறியேன் நான் ஆயிடுது. திருமொழி ரொம்ப அழகாக பேசுகிறவ எங்களுடைய பெண். எங்கள் தேமலர்கோதை, அதே தேமலர்கோதை தேன் நிறைந்த மலர்களை சூடியிருக்கின்ற கூந்தலை உடையவள். அவளுடைய சீர்மையை பெருமையை நினைந்திலை நீ நினைக்கல அந்தோ ஐயோ பாவம். பெருவழி நாவர் கனியினும் எளியல் இவள் என பேசுகின்றாயே. படிக்கலாம். பேசல, மனசில் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வர. படிக்கலாமா? செரு அழியாத மன்னர்கள் மாள தேர்வலம் கொண்டு அவர் செல்லும் அறுவழிவானம் அதர்வடக் கண்ட ஆண்மைகளோ அறியேன் நான். திருமொழி எங்கள் தேமலர்கோதை சீர்மையை நினைந்திலை நீ நினைக்கல அதை பற்றி அந்தோ பெருவழி நாவர் கனியினும் எளியல் இவள் என பேசுகின்றாயே. அப்போ அரக்கியர் ஆகம் புல்யன வில்லாள் அடிமதில் இளங்கையர் கோனை செரு கழித்து அமரர் வழிய முன்னின்ற சேவகமோ செய்தது என்ன முறுக்கு இதழாய்ச்சி முன்கை வெண் சங்கம் கொண்டு முன் நின்று போகாய் எருக்கிளைக்காக எரிமழுவோச்சல் என் செய்வது எந்தை பிரானே. அதனால அரக்கியர் ஆகம் புல்கன வில்லால் அணி மதில் இளங்கையர் கோனை செருக்கழித்து அமரர் பணிய முன்னின்ற சேவகமோ செய்தது இன்று முறுக்கிதழ்வாய்ச்சி முன்கை வெண்சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் எருக்கு இலைக்காக எரிவழுவோச்சல் என் செய்வது எந்தை பிரானே.
இதில் பழமொழி போர்ஷன் எருக்கிலைக்காக எரிமழி ஓச்சல். ஒரு எருக்க இலை இருக்குது, அதை வெட்டுறதுக்கோசரம் பெரிய வலுவான மழுவை வீசுகிற மாதிரி இருக்கும் காரியம் அப்படிங்க. ஒன்றும் சுலபமான காரியம், அதுக்கு இந்த பெரிய ஆயுதம் தேவையா அப்படின்னு தான். அதுதான் அந்த பழமொழி. மேலே என்ன, அரக்கியராகம் புல்லெனவில்லால் அணிமதியிலங்கையர்கோனை செருக்கழித்து அமரர். வேற ஒன்றும் இல்லை, அரக்கியர்னா அரக்கர்களுடைய உடம்பெல்லாம் புல் மாதிரி வெட்டி இந்த வில்லு பொண்ணு தான் அம்பால் அழிச்சுட்டான். புல்லெனவில்லால் எழுது அணிமதில் இளங்கையர்கோனை, ராவணனை செருக்கழித்து அவனுடைய செருக்கழித்து அமரர் பணிய, தேவர்கள் பணிய நிற்கிறார்கள். முன்னின்ற சேவகமோ செய்ததின்னு. ஆமாம், இது பெரிய காரியம். எங்களுடைய பெண்ணை வருத்தப்படுத்துவது இந்த அரக்கியர்கோனான இந்த ராவணனுடைய அழித்தா மாதிரி பெரிய காரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும். சேவகமோ செய்தது இன்னும் செய்த காரியம் அவ்வளோ பெரிய காரியமாயுது அப்படின்னு சொல்கிறார். செருக்கிதழ் முறுக்குதழ் காய்ச்சி. முறுக்குதழாச்சுன்னா அழகிய அதரங்களை உடைய ஆட்சியன் அவர்கள் முன் ஆட்சி முன் கைவெண் சங்கம் கொண்டு, கையில் பாஞ்சஜன்யம் ஏந்தி முன்னின்று போக காட்சி தர மாட்டேங்கிற எருக்கிலைக்காக எரிமழு கோச்சல் என் செய்வது எந்தை பிரானே பட்சுலாம் நினைக்கிறேன். அரக்கியர் ஆகம் புல்லன வில்லால் அணிமதில் இலங்கையர்கோனை செருக்கழித்து அமரர் பணிய முன் நின்ற சேவகமோ செய்ததின்னு. முறுக்குதழாட்சி முன் கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய். எருக்கிலைக்காக எரிமழுவோச்சல் செய்வது செய்வது எந்தை பிரானே. அது என்ன பிரயோஜனம், இந்த பெரிய ஆயுதம் தேவையில்லை அப்படி சொல்லுவார். அப்புறம் ஆழியந்திந்தோர் அரசர் வந்திரஞ்ச அலைகடல் உலகம் முன்னாண்ட பாழியந்தோள் பாயிரம் தோள் ஆயிரம் வீழ படைமழு பற்றிய வலியோ மாழை மென்னோக்கி மணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய். கோழி வெண்முட்டைக்கு என் செய்வதெந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா. ஆழியன் திந்தோள் அரசர் வந்து இறைஞ்ச அலைகடல் உலகம் முன்னாண்ட பாழியந்தோள் ஆயிரம் வீழ படைமழு பற்றிய வலியோ ஏழை மாழை மான் நோக்கி மணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய். கோழி வெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா. ஆழியந்திந்தோள் அரசர் வந்திரஞ்ச ஆழியந்திந்தோள் திரண்ட தோளுடைய அரசரெல்லாம் வந்து இறைஞ்சிரா. இது வேற ஒன்றும் இல்லை, கார்த்தவீரியார்ஜுனன்கிற அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், வந்து நிற்கிறான். அப்போ அலைகடல் உலகம் அண்ட ஆயிரந்தோள் ஆயிரம் வீழ, இந்த கார்த்தவீரியார்ஜுனுடைய 1000 தோள்களும் வீழும்படியாக படைமழு பற்றிய வலியோ, மழு என்ற படையை கொண்டு அவனை வீழ்த்திய அந்த பராக்கிரமமோ அப்படின்னு கலாட்ட பண்ணுறான். மாழை மென் நோக்கி, மாழைனா மான் போன்ற நோக்கு, இல்லை பயந்துட்டே பார்க்குற நோக்கி உடைய என்னுடைய பெண் மணிநிறங்கொண்டு அவளுடைய உடல் நிறத்தை கொண்டு வந்து முன்னே நின்று போகாய். அவளுக்கு காட்சி தரவில்லைன்னு. கோழி வெண்முட்டைக்கு குறுந்தடியன் செய்வது எந்த, கோழி முட்டையை உடைக்கிறதுக்கோசரம் தடி வேணுமா, அதான் அர்த்தம். கோழி வெண்முட்டைக்கு
கோழி குறுந்தடி என் செய்வது, அதான் பழமொழி. கோழி வெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா படிக்கலாம் நினைக்கிறேன். ஆழியந்திந்தோள் அரசர் வந்திரைஞ்ச அலைகடல் உலகம் முன்னாண்ட பாழியந்தோள் ஆயிரம் வீழ படைமழு பற்றிய வலியோ மாழை மென்னோக்கி மணி நிறங்கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் கோழி வெண்முட்டைக்கு என் செய்வதெந்தாய் குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா. கோழி வெண்முட்டைக்கு குறுந்தடி என் செய்வது எந்தாய் நெடுங்கடல் வண்ணா அப்படின்னு அர்த்தம். பொருந்தவன் ஆகம் புல்லு வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனைந்த பெருமைகளோ செய்தது இன்று பெருந்தடற்கண்ணி கரும்புரு கோதை பெருமையை நினைந்திலை பேசில் கருங்கடல் வண்ணா கவிழ் கொண்ட நீராம் இவள் எனக் கருதுகின்றாயே. பொருந்தலன் ஆகம் புல்லு வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை புனைந்த பெருமைகளோ செய்தது இன்று பெருந்தடற்கண்ணி கரும்புரு கோதை பெருமையை நினைந்திலை பேசில் கருங்கடல் வண்ணா கவிழ் கொண்ட நீராம் இவள் எனக் கருதுகின்றாயே. பொருந்தலன்னா பொருந்தாத இரணியனுடைய ஆகம், அவனுடைய உடம்பு புல்லு வந்து ஏற புல்லு பற்றி பறவைகள் கொத்தும்படியாக அவனை வள்ளுகிறால் பிளந்து அர்த்தமாக இருக்கு. அப்புறம் அன்று பெருந்தகைக்கு இறங்கி பெருந்தகைனா சுக்ரீவனுக்காக இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்ததென்று அந்த பெரிய காரியமாக இன்றைக்கி பண்ணின காரியம் இந்த வாலியை கொன்றதும் இறையனை பிளந்ததும் அந்த மாதிரி காரியமாக இப்போ நீர் பண்ணியிருக்கீர் அப்படின்னு கேட்குறேன். என்ன பெருந்தடற்கண்ணி பெரிய கண்களை உடையவள்ளவள் சுரும்புரு கோதை கரும்புருல சுரும்புரு கோதை சுரும்புனா வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களை அணிந்த கூந்தலை உடைய இந்த பெண்ணினுடைய பெருமையை இவருடைய மேன்மையை நினைந்திலை பேசில் சொல்லப்போனால் கருங்கடல் வண்ணா கவிழ் கொண்ட நீராம் இவள். இந்த கவிழ் கொண்ட நீராம்னா வாயை கொப்பளிக்கிறதுக்கோசரம் வாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் பாருங்க, அந்த மாதிரி தண்ணி தான் எவோ. அதான் கவிழ் கொண்டார்னா வாயை சுத்தம் செய்வதற்காக நம்ம கொஞ்சம் நீரை வாயில் சேர்த்துப்போம் பாருங்க, அது மாதிரி நீர் என்று இவளை நினைக்கின்றாயே அப்படின்னு சொன்னோம். கருங்கடல் வண்ணா உங்களுக்கு அர்த்தம். கவிழ் கொண்ட நீர்னா வாயை சுத்தம் செய்வதற்காக நாம் வாயில் ஊற்றி கொண்ட நீர் போல் இந்த பெண்ணை நினைக்கிறேன். படிச்சுடலாம். பொருந்தலன் ஆகம் புல்லு வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனைந்த பெருமைகளோ செய்தது என்று பெருந்தடங்கண்ணி சுரும்புரு கோதை பெருமையை நினைந்திலை பேசில் கருங்கடல் வண்ணா கவிழ் கொண்ட நீராம் இவள் எனக் கருதுகின்றாயே. நீர் அழல்வானாய் நெடுநிலங்கானாய் நின்ற நின் நீர்மையை நினைந்தோ சீர்கழு கோதை என் அலது இழல் என் அலது இழல் என்று எண்ணதோர் தேற்றன் மைதானும் படிக்கிறாங்க. பார்க்கெழுப்பவ தாரம் முதனை பாவையை பாவம் செய்தேனுக்கு ஆரழல் ஓம்பு மந்தனன் தோட்டமாக நீ மனத்து வைத்தாயே. என்ன புரிஞ்சுக்கலாம். நீர் அழல் வானாய் நெடு நிலம் கானாய் நின்ற நின் நீர்மை என்ன வேற ஒன்றும் இல்லை, பஞ்சபூதமாக இருக்கிறான். நீர்னா புரியுறது, அழல்னா நெருப்பு, வானாய்னா ஆகாசம், நெடுநிலமாய் இந்த பூமியாய், காலாய்னா காற்றாய் நின்ற
நின்னீர்மை அந்த பஞ்சபூதமாக நாங்கள் இருக்கிறோங்கிற நினப்போ உமக்கு நினைந்தோ சீர்கழு கோதை இந்த பெருமை மிக்க என்னுடைய பெண் என் நலது இளன் என்னை தவிர்த்து வேறு யாரும் இவளை காப்பாற்றுறதுக்கு இல்லை அப்படிங்கிற அதை என் நலது என் நலது இளல் என்னதோர் தேற்றன்மைதானும் இந்த பெண்ணுக்கு என்னை தவிர்த்து வேறு யாரும் காப்பாற்றுவதற்கு இல்லை அப்படிங்கிற அந்த தேற்றம் அந்த தெளிவு அந்த உமக்கு தெரியும். அதனாலேயும் பார்கள் பௌவத் பார்க்கழு பௌவத்து ஆறு அமுதனைய பாவையை பாவம் செய்தேனுக்கு ஆரழல் ஓம்பும் அந்தனன் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே. இந்த இடத்துல ஆரழல் ஓம்பும் அந்தனன் தோட்டன். ஆரழல்னா எப்பொழுதும் எப்போ பார்த்தோன்னா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிராமணர். அவர் வீட்டில் ஒரு தோட்டம் இருந்தால் அது என்ன ஆகும், அப்பப்போ மரத்தையோ களையோ வெட்டின்னு இருப்பார், தோட்டமே இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு தோட்டமாக இந்த பெண்ணை நீ நினைக்கிறாயின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆரழல் ஓம்பும் அந்தனன் தோட்டம் இதான் அந்த பழமொழி. இப்போ மேற்கொள்ளும் பார்கள்னா இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற பௌவத்து அப்படின்னா கடலிலிருந்து எடுக்கப்பட்ட அமுதம் போன்ற இந்த பாவையை பாவம் செய்தேனுக்கு என்னுடைய பாவத்தினால ஆர்கழல் ஓம்பும் அந்தனன் தோட்டமாக. ஆரழல் ஓம்புன்னா எப்பவுமே யஜ்யம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அந்தனுடைய தோட்டமாக நீ மனத்து வைத்தாய். இந்த பெரிய பெண்ணை இவ்வளவு என்ன பௌவத்தை பார்களு பௌவத்து ஆர் அமுதனய பாவை அமுது போன்ற இந்த பெண்ணை நீ வந்து ஆரழல் ஓம்பும் அந்தனன் தோட்டமாக நினைக்கின்ற. வேற ஒன்றும் இல்லை, படிக்கலாம் நினைக்கிறேன். நீரழல்பானாய் நெடுநிலங்கானாய் காலாய் நின்ற நின்னீர்மையை நினைந்தோ சீர்கழு கோதை என் அலது இளல் என்னதோ தேற்றன்மைதானும் பார்க்கழு பௌவத்து ஆரமது அணைய பாவையை பாவம் செய்தேனுக்கு ஆரழல் ஓம்பும் அந்தனன் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே. சரி, வேட்டத்தை கருதா அடியினை வணங்கி மெய்மை நின்று எம்பெருமானை வாழ்த்திரல் தானை மங்கையர் தலைவன் வானவேல் கலியன்வாயொலிகள் தோட்டலர் பைந்தார் சுடர்மொழியானை பழமொழியால் பணிந்து உரைத்த பாட்டி வைப்பாட பத்திமை பெருகி சித்தமும் திருவோடு மிகுமே பாட்டத்தை கருதா அடியினை வணங்கி அப்படின்னா எந்த வேண்டுதலும் இல்லை, அது அடியினை வணங்கி மெய்மை நின்று உண்மை நிலையில் நின்று பெருமானை நின்றயம் பெருமானை வாழ்த்திரல் தன்னை வாழ்த்திரல் தானை வாழ் வீசுவதில் திறமை உடையவனை மங்கை அறுதலைவன் வானவேல் கலிகாலன் திருமங்கையாழ்வாருடைய வாயுலிகள் இந்த அருளை செயலை தோட்டலர் பைந்தார் சுடர்முடியானை தோட்டத்தில் வளர்ந்த அலர் பைந்தார் மாலைகளால் செய்யப்பட்ட பைந்தார்னா மாலையை சூடியிருக்கின்ற கிரீடத்தை உடைய பெருமானை பழமொழியால் பணித்த இந்த பழமொழிகளால் பணிந்து பணிந்துரைத்த பாட்டி வைப்பாட இந்த பாசுரங்களை பாட பத்திமை பெருகி பக்தி பெருகிடும். சித்தம் இருக்கே மனசும் இல்லை சித்தமும் திருவோடு மிகுமே சௌந்தரிய ஐஸ்வர்யத்தோடு மிகுமே அப்படின்னு முடிக்கிறார். படிக்கலாம் நினைக்கிறேன். வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி
மெய் நின்று எம் பெருமானை வாட்டிரல் தானை மங்கையர்தலைவன் வானவேல் கலியன்வாய் ஒலிகள் தோட்டலற்பைந்தாள் சுடர் முடியானை பழமொழியால் பணிந்து உரைத்த பாட்டி வைபாட பத்திமை பெருகி சித்தமும் திருவோடு மிகுமே முற்று நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.